ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 78 பேர் உயிரிழப்பு என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை முன்னெடுத்து வருகின்றனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 78 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 320 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஈரானுடைய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாகவே ஈரான் தலைநகர் நெஹ்ரானை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள், அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய இந்த தொடர் தாக்குதல் என தொடரும் எனவும் நேற்றைய தினமே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடங்கி இருக்கிறது எனவும் இந்த இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய ராணுவ நடவடிக்கை தொடரும் எனவும் நேற்றைய தினமே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 78 பேர் உயிரிழந்ததாகவும் 320 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தற்பொழுது ஈரானுடைய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது ஈரானும் பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கிற நிலையில இரு நாடுகளுக்கிடையே தற்பொழுது இந்த மோதல் என்பது மத்திய கிழக்கு நாடுகளிடையே மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. தொடர்ந்து இரு நாடுகளும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு நாடுகளிடையே உயிரிழப்போரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் இருந்திருக்கிறது. நேற்றைய தினம் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 78 நபர்கள் உயிரிழந்ததாகவும் 320 நபர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இஸ்ரேல் மீது ஈரானும் தகுந்த பதிலடியை ஏவுகணை தாக்குதலை கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரு நாடுகளிடையே இந்த மோதல் போக்கு என்பது மத்திய கிழக்கு நாடுகள்ல மீண்டும் பதட்டத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமன்.